நடிகருடைய ரசிகர்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சுதந்திர போராட்ட தியாகி அவரு. செக்கிருத்த செம்மலா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பாலியல் குற்றங்கள் அவ்வளவு ஈஸியா கடந்து போறாரு. ஊடகங்களே பார்த்து டக்குனு பொய் செய்திகள் போடுறாங்க. ஐயா கடந்த 15 நாள்ல இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் சொல்லி ஐயா சிந்திச்சு பாருங்க. 2 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் தமிழ்நாடு நடந்திருக்கு. செஞ்சது திமுக நிர்வாகி தெரியுமா உங்களுக்கு? செய்தி பாத்தீங்களா? அதுவும் தவறான சரிங்க. விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார் திமுக உறுப்பினர் தெரியுமா உங்களுக்கு? தவறான செய்தி. கிருஷ்ணகிரியில 70 வயது தாத்தாவை கொண்டுட்டு அவருடைய மனைவி 60 வயது பாட்டிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த 15 நாள் நடந்தது. ஐயாவுக்கு பொய் செய்தி. எங்கன போனார் முதலமைச்சர் அவர்கள்? ஏன் பேசல? அவர் நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழ்நாடு நடந்திருக்குமா? இந்த 15 நாள் நடந்தது அத்தனையும். இதெல்லாம் பார்க்காம ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டாக் வித் தேவா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போற குழந்தைகளை கூட்டு வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, படிக்கணும். அவன் திரும்ப ஐயா எங்க கூட பேசுறது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டுல 15 நாள் இவ்வளவு நடந்துருக்கு என்ன பண்ணுவீங்க? இது திருக்குறள் சொல்லிடுறாரு. அவன் சூப்பர் நல்லா படிச்ச பசங்க திருக்குறள் சொல்லிட்டான். திரும்ப உங்களை கேட்டானா? முயற்சி திருவினையாக்கும் முயற்சிமை இளமை புகுத்திடும் ஐயா சொல்லிருப்பாரு முக ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டத்தை பத்தி அண்ணன் பேசினார். கோயம்புத்தூர்ல மாநகராட்சி அரசு பள்ளியில மதிய உணவு சாப்பிட்ட 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இங்க ஏங்க இந்த நம்மளுடைய நடிப்பு அரக்கன் ஆஸ்கர் நாயகன் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யா மொழி போகல? போயிருக்க வேண்டியதானே? ஏன் போகல? அவங்க 1 ஹவர்ல போயிட்டு வராங்க எங்க நாள் தமிழ்நாட்டுல. கேட்ட சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போனீங்களா? நீங்க களத்துக்கு வந்தீங்களா? நீங்க போராடுனீங்களா? ஐயா முதலமைச்சர் தான் ஐயா முதல் வேலையாளே. அவர்தாங்க ஐயா செய்யணும். நான் சொன்னேன் அண்ணன் பிரசன்னா அவர் சொல்லியிருக்கேன். நம்ம மாட்டீங்களே போட்டு காமிச்சிருவா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாளி. என்ன வேலையா? முதல் வேலை. என் வீட்ல கக்கூஸ் அடிச்சு, என் வீட்ல சாக்கடை அடிச்சு யாரை கூப்பிடுறோம்? யாரை கூப்பிடுறோம்? கவுன்சிலர் கூப்பிடு, கவுன்சிலர் மேயர் கூப்பிடு, எம்எல்ஏவை கூப்பிடு, எம்எல்ஏ மந்திரியை கூப்பிடு, மந்திரி முதலமைச்சரை கூப்பிடு. என்ன வேலையா? முதல் நாங்க எங்க தெருவுல கக்கூஸ் அடைச்சிருக்கோம், காவா அடைச்சிருக்கோம், முதலமைச்சரை கூப்பிடல. 15 நாள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. ஏன் எங்கேயும் போகலன்னு கேட்டுருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மே 4ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆட்சியை அமைத்து திமுக சொல்றோம். அதே நாங்க திமுக பார்த்து சொல்லுவோம். ஏழுகுன்றவாடா வெங்கட்ரமணா போய் வா நாங்க சொல்லுவோம். விசில் போடு ஹே நம்பி ஹே நம்பா ஹே விசில் போடு.